ஏய் இப்ப பாரு இங்க பாத்தியா டிங்கு 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 டிங் இந்த மாதிரி ரெட்ரோ ஸ்டெப் உன்னால போட முடியுமா? டிங்கு சக்கு டிங்கு சக்கு டிங்கு சக்கு இந்த மாதிரி மூவ்மெண்ட் உன்னால கொடுக்க முடியுமா? அச்சோ பாவம். சரி மாமா வாங்க வந்து எனக்கு சுளுக்கு எடுத்து விடுங்க. என்னது உனக்கு நான் சுளுக்கு எடுத்து விடணுமா? உனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னா நான் எதுக்குமா சுளுக்கு எடுத்து விடணும்? சான்ஸே இல்ல. அதுக்கெல்லாம் நீ வேற ஆள தான் பார்க்கணும். மாமா எனக்கு இடுப்பு பிடிச்சதே உங்களுக்கு பெட்ஷீட் விரிக்க போய் தான் மாமா. உன்னை யாரு விரிக்க சொன்னா? நீ வாட்ட அப்படியே விட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே. இப்ப நீங்க எனக்கு சுளுக்கு எடுத்து விட மாட்டீங்களா? முடியாது. இந்த சிவா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஏ பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு படை நடுங்கும் புலிய பாரு. இடுப்பு பிடிச்சுக்கிட்டான். டிங்கு 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 டிங்கு. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. நாம ஒண்ணு பிளான் பண்ணா அவ ஒண்ணு பிளான் பண்றா. என்னம்மா மறுபடியும் வீடியோ அனுப்பிச்சிட்டாளா? என்ன அனுப்பியிருக்கா? டாஸ்க் 4 ன்னு அனுப்பிச்சிருக்கா. டாஸ்க் 4னா அத நான் சொல்றேன். எனக்கு இடுப்பு சுளுக்கி இருக்கு, அதை எடுத்து விடுன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க வந்து எடுத்துடணுமா? நீங்க எடுத்து விட்டு நான் என்ன பண்றது? ரொமான்ஸ் வருமா? அந்த சிரமெல்லாம் உங்களுக்கு வைக்கல. உங்க பையனை வந்து சுளுக்கு எடுத்து விட்டு சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. வீடியோ அம்மாடி சொல்லுமா. அது சொல்லத்தானே போற. நீயா சுடுக்கெடுக்க போற? ப்ளீஸ்மா. என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டு இப்ப பண்றதெல்லாம். சிவா சிவா ஏய் சிவா சிவா. ஐயோ அம்மா கூப்பிடுறாங்களே. சிவா இவ அங்க போய் என்ன போட்டு கொடுத்தான்னு தெரியலையே. அம்மா வச்சு காரியத்தை சாதிக்க பாக்குறாளா? சிவா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஏய் என்னடா உன் பேர் சிவாவா? பாடா வேலையை பார்த்துக்கிட்டு. சிவா அம்மா ஏ ரொம்ப ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணாத. எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா? உன் பொண்டாட்டி சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அத கொஞ்சம் எடுத்து விடு. சுளுக்கா? ஆவா. ஏய் நீ குடுக்குறலாம் சுளுக்கு எஃபெக்ட் மாதிரி தெரியலையே. மீனாட்சாமி, இவங்க ரொமான்ஸ் நாளுக்கு நாள் பலமாயிட்டே போகுது. நீங்க எதுவும் இந்த மாதிரி கீழே விழுந்து உங்களுக்கு சுளுக்கு எதுவும் எடுக்க முடியாதா? இல்ல பாலைய கழட்டினதுக்கு அப்புறம் சொன்னேன். அம்மா நான் எப்படிம்மா இதெல்லாம் எடுத்து விடுறது? அப்புறம் வேற யார் சாமி வருவாங்க? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற யாரை கூப்பிடலாம்? டேய் கொஞ்சம் தள்ளுறா. மீனாட்சி இருக்காங்களா? அவங்கள அனுப்பலாம்ல? சாரி சாமி, மீனாட்சி சாமி இஸ் வெரி பிஸி. அவங்களாம் வர மாட்டாங்க. ஏன்டா நீ ஏன் பண்ற? 8 மணிக்கு மேல என்னடா பிஸி? நீ வேற மாலை போட்டிருக்க. ப்ளீஸ்டா ஒரு சின்ன ஹெல்ப் தானே பண்ணேன்டா. என்னங்க பாவம். மீனாட்சி சாமி பேசாம உள்ளே போங்க. அவன் குடும்ப சுளுக்க அவனே எடுத்துக்கிட்டோம். நீங்க பேசாம உள்ளே போங்க. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? டேய் எனக்கே புரிஞ்சிருச்சுடா. போங்கடா. குழந்தை சாமி. சிவா நீ போ. சிவா போய் எடுத்து விடு. சரிம்மா. சுளுக்கு சாமி. ஏய் பெத்ரியா போங்க. சிரிக்கா. சிவா போப்பா. அம்மா நானே சத்திக்கு சுளுக்கு எடுத்து விட்டுறேன். சத்தி வா சுளுக்கு எடுத்து விடுறேன். வா வா வா. போ அங்க போய் ஆண்டவனா பார்த்துதான் அவனுக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுத்திருக்காமா.
இதுக்கு பேரு தண்டனையாமா? ஒண்ணு ஐயோ அப்பா ஐயோ எங்க பிடிச்சிருக்கு? மாமா எனக்கு உங்களை எல்லா இடத்துலயும் பிடிச்சிருக்கு மாமா. ஆ, அப்படியே உன்னை மூஞ்சில ஒரு குத்து குத்துனா உனக்கு சுளுக்கு எங்க பிடிச்சிருக்கு அதை மட்டும் சொல்லு. அத கேக்குறீங்களா? அது வந்து இடுப்புல மாமா. அபவுட் 10. பாரு. ஏய், அசையாத, கை நழுவுதுல. கொஞ்சம் கொஞ்சம் wait பண்ணு. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஐயோ பாத்தியா பாத்தியாமா அவ திரும்ப எப்படி ஆக்ட் குடுக்கறான்னு பாரு. ஷோப்பா கடவுளே. பாட்டி உங்க பேர் என்ன சுலுக்கெடுக்க சொன்னா என்னென்னவோ பண்றாரு பாட்டி. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், என்னடி பெரியவங்கற மரியாதை கூட இல்லாம திமிரா வேற உட்கார்ந்திருக்க, அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு. உங்க பொண்ணு மட்டும் என்ன உங்களுக்கு மரியாதையா குடுக்குறாங்க? இந்த பாருங்க, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மாமியார் எவ்வழியோ மருமகளும் அவ்வழியே. ஏய், நான் என்ன செஞ்சாலும் அதை செய்வியா? கண்டிப்பா அத்தை. நீங்க வேணா வீட்டை விட்டு வெளில போய் பாருங்க, நானும் வெளியில போயிடுவேன். ஏய், நான் எதுக்குடி வீட்டை விட்டு போனோம்? நீ தான் இந்த வீட்டை விட்டு போற. அத்தை லாஜிக் தெரியாம பேசாதீங்க அத்தை. ஆக்சுவலா இந்த வீட்டோட எஜமானி இப்ப நான் தான். இந்த வீட்ல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் அத்தை டிசைட் பண்ணணும். நீங்க 2 பேருமே இப்ப ஏதோ ஒரு கருணை அடிப்படையில தான் இங்க இருக்கீங்க. ஆட்சி எல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு அத்தை. என்ன அத்தை புரியலையா? அதான் அத்தை, சொத்தை உங்க பையன் சாரி என் புருஷன் சிவா பேருக்கே மாத்தியாச்சே. ஏய், சொத்தை எழுதி வாங்கிட்டா இந்த வீட்டுக்கு எஜமானி அடிவியா? எப்பவுமே இந்த வீட்டுக்கு நான் தாண்டி எஜமானி. நான் சொல்றதா சட்டம். அத்தை அதெல்லாம் அப்போ, இப்ப நான் சொல்றதுதான் சட்டம். ஏய், என்ன நடந்தாலும் சிவா மட்டும் என்ன விட்டு கொடுக்கவே மாட்டாண்டி. அத்தை சொத்தை அவர் பேருக்கு உங்க கையால எழுத வச்ச எனக்கு உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப கஷ்டமா என்ன? டார்லிங் கை கொடுங்க. எதுக்கு? அட வாங்க டார்லிங். ஐயா ஐயா அம்மா. அப்பா. பாட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாட்டி, அப்பதான் நான் அடுத்தடுத்து பிளான் பண்ண முடியும். ஐயோ இருடி உன்ன. அம்மா. அத்தை என்னால எதுவும் செய்ய முடியாம இல்ல, செய்ய வேண்டாம் தான் இருக்கேன். வயசான காலத்துல நல்லா சாப்பிட்டோமா, நல்லா தூங்கணுமா, பேர பசங்களை நல்லா கொஞ்சணுமா இருங்க. அப்பதான் நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். இல்லனா நான் உங்களை கொடைஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதையும் மீறி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கெட் அவுட் ஃப்ரம் த ஹவுஸ் தான். தயவு செஞ்சு அதை செய்ய வச்சிடாதீங்க. டேய், அது வரைக்கும் நீ இந்த வீட்ல இருந்தா தானடி? எப்படி சிவா கிட்ட ஏதாவது கேம் ஆடி என்ன டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவீங்களா? இல்ல பாம்ப ரூம்குள்ள விட்டு ஒரேடியா இந்த உலகத்தை விட்டு என்ன விரட்டிடுவீங்களா? எப்படி பாம்பு விஷயம் அவளுக்கு தெரியும்? ஏய் என்னடி உளறற? பாம்பை நாங்க எதுக்கு ஓ ரூம்ல விடணும்? அது தானா உள்ள வந்திருக்கோம். நீ என்ன பாவம் பண்ணியோ அது உன்னை தேடி வந்து கொத்திட்டு போயிருக்கு. என்னமோ நாங்க ஆளை வச்சு ஒரு ரூம் ஜன்னல் வழியா உள்ள தூக்கி போட்ட மாதிரி பேசுற. பாட்டி பாம்பு ஜன்னல் வழியா வந்துச்சுன்னு நான் சொல்லவே இல்லையே. அது வந்து நான் ஒரு யூகத்துல சொன்னேன். அது யோகம் இல்ல பாட்டி, அதுதான் உண்மை. ஏன்னா நானும் அவரும் உள்ள இருக்கும்போது யாரும் எங்க ரூம் கதவை வெளியில இருந்து பூட்டிருக்கீங்க. இல்லனா பாம்பு என்ன கொத்தும் போது அவரு கதவு திறக்க ட்ரை பண்ணப்போ வெளி பக்கமா கதவு பூட்டி இருந்துச்சே. ஐ திங்க் என்ன கொலை பண்ண நீங்க பிளான் பண்ணி தான் அவரை என்னைய பிரிச்சு படுக்க வச்சிருக்கீங்க. பின்வாசல் வழியா ஏனில ஏறி ஜன்னல் வழியா பாம்பு உள்ள விட்டுருக்கீங்க.
உங்க பேட் லக் அவர் உள்ள வந்துட்டாரு. பாட்டி, நீ உண்மையை சொல்லு. ரூம் கதவை நீ தானே பூட்டின? இல்ல 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 இல்ல, நான் இல்லவே இல்ல, நான் பூட்டவே இல்ல. கண்டிப்பா நீ தான் பூட்டியிருக்க. ஏன்னா உன்னை தவிர இந்த மாதிரி அரைகுறையான வேலை வேற யாராலையும் செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு பாட்டி, நீ இருக்கிற வரைக்கும் உன் பொண்ணுக்கு நல்லது பண்றியோ இல்லையோ, எனக்கு நல்லதே பண்ணிட்டு இருக்க. என் செல்லம். சீ, கையெடு. பாட்டி, இப்படிதான் நீ அடிக்கடி எனக்காக ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும் பாட்டி. அப்பதான் அவரும் நானும் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருப்போம். பாட்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹாஸ்பிடல் போகும்போது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அவர் கையிலேயே என்ன தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிடல் வரைக்கும் போனாரு. ஒரே மயக்கமா இருந்தாலும் செம ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்ல பாட்டி, ஹாஸ்பிடல்ல என்ன யாரும் டாக்டர் கேட்டப்போ என் மனைவின்னு எல்லார் முன்னாடியும் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு. சொல்லிருப்பாண்டி. அன்னைக்கு ராத்திரி நான் தூங்காம இருக்கிறதுக்கு என் கூட ரொமான்ஸே பண்ணாரு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, இதே மாதிரி ஏதாவது அடிக்கடி பிளான் பண்ணிட்டே இருப்பீங்களா? நானும் அவரும் மேல மேல நெருக்கமாகி ஒண்ணு சேர்ந்துடணுமா? ஆல்ரெடி ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் அவரு என் பக்கம் சாஞ்சிருவாரு. அத்தை, தயவு செஞ்சு எதுவும் செய்யாம இருக்காதீங்க. அப்பதான் நானும் அவரும் ஒண்ணு சேர முடியும். ஏய், சும்மா வெறுப்பேத்தாம முதல்ல இங்க இருந்து போடி. உன்னை பார்த்தாலே எனக்கு செம கடுப்பா இருக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. கண்டிப்பா ஏதாவது செய்வேன். வாழ்நாள் முழுக்க நீ மறக்க முடியாதபடி செய்வேன். ஐயோ அத்தை, நானும் அதுதான் சொல்றேன். நீங்க ஏதாச்சும் செய்யுங்க அத்தை. அப்பதான் எனக்கு அது ஈஸியா இருக்கும். அவரோட மிங்கிளாக முடியும் அத்தை. அப்படி மட்டும் நீங்க ஏதாவது செஞ்சு எங்களுக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு உங்க பேர் தான் வைப்பேன். அப்ப பையன் வந்தா கண்டிப்பா உன் பேரை வைக்க மாட்டேன். ஓகே அத்தா, அவரு சீக்கிரமா வந்து படுக்க சொன்னாரு. நான் கிளம்புறேன். பாய் அத்தை, சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணுங்க. அப்பதான் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர முடியும். பாய். வாயா பாய். ஏம்மா, பாத்தியாம்மா அந்த குட்டிக்குள்ள திமிர? சுளுக்கு எடுத்துட சொன்னா அவன் என்னென்னமோ பண்றானா? அவன் எப்படி எல்லாம் சுளுக்கு எடுப்பான்னு நமக்கு தெரியாதா? கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு வேகத்தில் சொல்லிட்டோம். என்ன பண்ணலாம்? ஒருவேளை அப்படி ஆரம்பிச்சிடலாமா? அது வேலைக்கு ஆகாது. இல்லை இப்படி சாமிக்கு அப்படி என்ன பலத்த யோசனை? இல்லை, கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதான் எங்க பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? முதல்ல வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம், அப்புறம் தனியா ஒரு இடம் பார்த்து அங்க இருந்து ஆரம்பிப்போம். அதுவும் சரிதான். ஒரு வழியா வீட்டில் எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தது சிவாசாமி நினச்சிதான். எங்க நான் அவன் கூட வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னதும் கோவப்படுவானு பயந்துட்டே இருந்தேன். ஆனா அவன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க உங்க அண்ணனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க அம்மாக்கும் உங்க பாட்டிக்கும் உங்க மேல இருக்கிறது பாசம். ஆனா உங்க அண்ணனுக்கு உங்க மேல இருக்கிறது அக்கறை. சில நேரங்கள்ல வீட்ல இருக்கவங்க நம்ம மேல வச்சிருக்கிற பாசமே நம்மள பாதி சோம்பேறியாக்கிடும். நம்ம மேல பாசம் வைக்கிறோங்கிற பேர்ல, நம்மள நல்லா பாத்துக்கிறோங்கிற பேர்ல நம்மள சுயமா எதுவுமே செய்ய விட மாட்டாங்க. அதனால பல பேர் வீட்டை விட்டு பிரியவும் முடியாம, தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு இப்ப நான் உங்களை வீட்டை விட்டு வெளியில வாங்கன்னுலாம் சொல்லல. வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டான்னு தான் சொல்றேன். உங்க அண்ணன் பாசத்தையும் தாண்டி உங்களை ஒரு ஆளாக்கணும்னு பாக்குறாரு. அதுதாங்க வேணும். நாம கூட நமக்கு பிறக்கிற குழந்தைங்க கிட்ட பாசத்தை காட்டுறதை விட பொறுப்பு சொல்லி தரணும். அப்பதான் அவங்களே அவங்கள நல்லா வளர்த்துப்பாங்க. நீங்க உங்க அண்ணனை பாருங்க. அவருக்கு பிறக்க போற குழந்தைய சூப்பரா வளர்ப்பாரு. அந்த குழந்தை நல்ல புத்திசாலியாவும் இருக்கும். ஏன் நான் நம்ம குழந்தைய புத்திசாலித்தனமா வளர்க்க மாட்டேனா? யாரு நீங்க தானே? கண்டிப்பா அப்படி வளர்க்க மாட்டீங்க. நானே கண்டிச்சா கூட நீங்க அங்க இருந்து வந்து என்னதான் திட்டுவீங்க. உங்க குழந்தை கொஞ்சம் அழுதா போதும், என்னடா சாமி என் செல்லத்துக்கு என்னாச்சு, அப்பா கிட்ட வாங்க, உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன், அம்மா உன்னை அடிச்சிட்டாளா, நீ அழாத, அம்மா உன்னை அடிக்கிறேன்னு செல்லம் கொடுத்து கெடுப்பீங்க. அது குழந்தை அழுதா அப்பான்ற முறையில நான் தானே பாசத்தை காட்டணும். இததான் நான் நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றேன்.
குழந்தை அழுதா என்னடா ஆச்சு, ஏன் அழறன்னு கேப்பீங்க. அதுக்கு நம்ம குழந்தை என்ன சொல்லும்? அம்மா அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லும். உடனே நீங்க என்ன கேப்பீங்க? நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேப்பீங்க. அதுக்கு நம்ம குழந்தை என்ன சொல்லும்? டாடி நான் சாக்லேட் சாப்பிட்டேன், அதனால அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும். அப்ப நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஆமா, நீ சாக்லேட் சாப்பிட கூடாது, சாக்லேட் சாப்பிட்டா ஜுரம் வரும்னு சொல்லணும். அப்பதான் நம்ம குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே என் மேல ரொம்ப பாசமும் சின்னதா ஒரு பயமும் உங்க மேல அன்பும் மரியாதையும் இருக்குங்க. ஹலோ, என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? இல்ல சாமி, நீங்க சொல்ல சொல்ல நமக்கு ஒரு குழந்தை இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். எனக்குள்ள ஆசை அப்படியே அதிகமாயிட்டே போகுது. மீனாட்சி சாமி, நீங்க அந்த பக்கம் வைக்கப்படுறது எனக்கு இந்த பக்கம் நல்லாவே தெரியுது. நம்ம இந்த மாதிரி மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. என்கிட்ட மட்டும் ஒரு டைம் மிஷின் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நான் அப்படியே நம்ம லவ் பண்ண காலத்துக்கே போயிருவேன். அப்ப இதே மாதிரி தான் நான் உங்க பக்கத்துல வருவேன், நீங்க வெக்கப்பட்டு அந்த பக்கம் திரும்பிப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது. சீக்கிரமே நான் மலைக்கு போயிட்டு வந்துடுறேன். நம்ம மிஸ் பண்ண லைஃபை சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். ஆமாங்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய மிஸ் பண்ணிட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறமும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கான ஒரு வாழ்க்கைய நம்ம ஆரம்பிக்கணுங்க. அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த கேட்டரிங் சர்வீஸும். கண்டிப்பா மீனாட்சி சாமி, யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக இந்த கேட்டரிங் சர்வீஸை சூப்பரா நடத்தி காட்டுறேன். அதுக்கு நீங்க கூட இருந்தா மட்டும் போதும். நான் எப்பவும் உங்க கூட தாங்க இருப்பேன். சரி சாமி, கேட்டரிங் சர்வீஸ் சொல்லிட்டு இருக்கமே, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. என்ன பேர் வைக்கலாம்? ஆமால, நான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. என்ன பேர் வைக்கலாம்? ஐடியா! என்ன என்ன என்ன? மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ். எப்படி? அதெல்லாம் வேண்டாம். ஏன்? அதான் ஏற்கனவே இருக்குல்ல. சரி, அப்ப மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ் 2.1 வைப்போம். ஓஹோன்னு வந்துருவோம். மீனாட்சி சாமி, நீங்க என்ன யோசிச்சாலும் நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம கேட்டரிங் சர்வீஸ்க்கு மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ் 2.1 தான் பேர் வைப்பேன். எனக்கு பிடிக்கலங்க. இந்த உலகத்திலேயே புருஷன்கிட்ட தன்னுடைய பேரை கம்பெனிக்கு வைக்காதீங்கன்னு சொல்ற பொண்டாட்டி நீங்க தான் சாமி. ரொம்ப கலாய்க்காதீங்க. நான் ஒரு பேரை மனசுல வச்சிருக்கேன். என்ன பேரு? சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸ். எங்க அம்மா பேரியா? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. ஏன் சாமி இப்படி கான்ட்ரவர்சியாவே பேர் வைக்கிறீங்க? நம்ம வேணா வேற பேர் யோசிப்போமே. அதெல்லாம் கிடையாது, நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பேர் தான். நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமே. நான் சொன்ன மாதிரி மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ்னு ஒரு பேப்பர்ல எழுதுவோம், நீங்க சொன்ன மாதிரி சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸ்னு ஒரு பேப்பர்ல எழுதுவோம். ரெண்டு பேப்பரையும் குலுக்கி போடுவோம். அதுல எது செலக்ட் ஆகுதோ அந்த பேரை வச்சிருவோம். நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனா இத நம்ம எல்லாரும் முன்னாடி வச்சு உங்க அம்மாவையும் அண்ணனையும் எடுக்க சொல்லலாம். எந்த பேருள்ள சீட் அவங்க எடுக்கறாங்களோ அந்த பேரே வச்சிருவோம். எப்படி? ஐயா, இந்த வீட்ல என்னதான் நடக்குன்னு தெரியல. பேசாம நான் ஊருக்கே போயிடுறேன். அம்மா, இங்கதான் இருக்கீங்களா? பாட்டி, நீ இங்கதான் இருக்கியா? ஆமாண்டா. எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிடுற? ஏதாவது பெரிய குட்டா தூக்கி போடுவியே, என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். சிவாவும் சக்தியும் வந்துட்டோம். ஏன் சுபத்ரா, இப்ப என்னவா இவனுக்கு? கேட்டரிங் சர்வீஸ்ல யார் யாருக்கு என்னென்ன வேலை பிரிச்சு கொடுக்க போறானமா? ஏமா, அதான் உனக்கு பாத்திர கழுவுற வேலைன்னு சொல்லிட்டான்ல. அத மட்டும் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதமா. வந்துட்டேன். வாங்க பாட்டி, வா. என்னங்க, கூட்டிட்டு வந்துட்டேன். டேய், என்னடா? சொல்லுங்க. இல்ல சாமி, கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு என்ன பேர் வைக்கலான்றதுல தான் எனக்கும் மீனாட்சிக்கு நடுவுல ஒரு பெரிய போராட்டமே நடந்து போச்சு. போடா. டேய், ஆரம்பிக்கும் போதே போராட்டமா? இப்படி வாங்க சாமி. சிவாசாமி, இது பிரச்சனைக்கான போராட்டம் கிடையாது, பாசத்துக்கான போராட்டம். பாசத்துக்கான போராட்டமா? ஆமா ப்ரோ சாமி, நான் ஒரு பேர் வைக்கலாம்னு சொன்னேன். ஆனா மீனாட்சி சாமி இன்னொரு பேர் வைக்கலாம்னு சொல்றாங்க. அதான் ரெண்டு பேரையும் சீட்ல எழுதி கொண்டு வந்திருக்கிறோம். இதுல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணிட்டா அதே கேட்டரிங் சர்வீஸ்க்கு பேரா வச்சுட்டு போயிடலாம்ல. நீயும் சீட்டு குலுக்கி போட ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இது உன் ஐடியா தானே? பல்ல கட்டாத. டேய், அதுல ஏதோ ஒண்ணு நீயே செலக்ட் பண்ண வேண்டியது தானே?
இல்ல ப்ரோ சாமி, என்ன இருந்தாலும் என் பிசினஸுக்கு முதல் லைக் போட்டது நீங்க தானே சாமி. அதனால உங்க கையால எடுத்து கொடுங்க சாமி. இது வேறயா? டேய், அம்மா கிட்ட குடுறா. அம்மா கையால எடுத்து கொடுத்தாதான் அமோகமா இருக்கும். அதுவும் சரிதான் bro.